வணக்க நேயர்களே, மனதை புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மனதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் வழக்கமாக மற்றவங்களுடைய மனசை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி எனக்கு தெரிகிறத விட என்னை பற்றி மற்றவங்களுக்கு தெரிகிறது தான் அதிகமாக இருக்கும். இதுதான் மனதை புரிந்து கொள்ளுங்கள்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அவர் நல்லா இருக்காரு, அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, இது என்ன செய்வார், இவர் எப்படி செய்வார்ன்று. அதாவது ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளும் சரி, செயல்களும் சரி, இல்லை நடத்தைகளும் சரி, அதை வச்சு தான் நாம் அந்த மனிதனை பற்றி ஒரு அபிப்பிராயமோ அல்லது ஒரு ஒப்பீனியனோ நாம் எடுத்துக்கிறோம். இவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய செயல்கள் என்னை பற்றி மக்களுக்கு சொல்கின்றன. இதனால் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் அப்படின்னா, மற்றவர்களுடைய செயல்கள், மற்றவர்களுடைய நடவடிக்கைகள் நமக்கு அவரை பற்றி தெரிவிக்குது, ஆனால் நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மனதை புரிந்து கொள்கல. இப்போ பெரும்பாலும் நாம் ரொம்ப சாமர்த்தியமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவன் இப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான், அவர் இப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி நடந்துக்கிறாரு, இதனால் இவர் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால் நாம் ரொம்ப சாமர்த்தியசாலின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளை பற்றியும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்றதை நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருவருடைய நடத்தை, செயல், காரியம் அனைத்தும் அவருடைய மனதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. இப்போ ஒரு ஸ்டிமுலஸ், அதாவது ஒரு தூண்டுதல் இருக்குது. இப்போ வெயில் அடிக்குது, இல்லை யாராவது ஒருத்தர் வராங்க, இல்லை யாராவது ஒருத்தர் போகிறாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு நியூஸ் கிடைக்குது, இல்லை தோல்வின்னு ஒரு நியூஸ் கிடைக்குது, நஷ்டம்னு ஒரு செய்தி வருது, இல்லை லாபம்னு ஒரு செய்தி வருது. இவ்வளவு செய்திகள் வந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறது இல்லை. ஏன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க? காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய மனதை பொறுத்து தான் என்னுடைய செயல்களோ அல்லது என்னுடைய வெளிப்பாடுகளோ நான் ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காமல் இருக்கிறதோ என் மனசை பற்றி தான் அது தீர்மானிக்கப்படுது அல்லது நிர்ணயிக்கப்படுது. இதை விட இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு தூண்டுதல் இல்லை, ஒருத்தருக்கு மனநல பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கிங்க, இல்லை ஒருத்தருக்கு மனநோய் வருதுன்னு வச்சுக்கிங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் அதை வெளிக்காட்டுவாங்க. இப்போ டைஃபாய்டுனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜுரம், மலேரியானா அந்த ஜுரம் ஒரே மாதிரி இருக்கும், வயிற்றுப்போக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும், அமீபியாசிஸ்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் மனநோய் ஒரே மாதிரி இருக்காது. அவருக்கு மனநோய் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மனநோயாக இருந்தால் கூட அவர் வெளிப்படுத்துகிற முறை இருக்கு பாருங்க, அது அவருடைய மனதையும் அவருடைய ஆளுமையை பொறுத்து மாறுபடுது. அதனால் நாம் நல்லா இருக்கும்போதும் சரி, சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, வருத்தமாக இருக்கும்போதும் சரி, இல்லை கோபமாக இருக்கும்போதும் சரி, அதை வெளிப்படுத்துகிற முறை எப்படி தீர்மானிக்கப்படுது, நிர்ணயிக்கப்படுதுன்னா, என்னுடைய மனசை பொறுத்து, என்னுடைய மனதின் பகுதிகளை பொறுத்து, என்னுடைய மனதின் கட்டுப்பாட்டை பொறுத்து, இதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. இதுக்காக தான் நாம் நம்மை நாமே புரிஞ்சுக்கணும். நம்மை நாமே புரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய மனசை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும், புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இது மாதிரி நம்மளை பற்றியே நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு பிடிச்சது எதுன்னு முதல்ல எனக்கு தெரியணும், எனக்கு பிடிக்காதது எதுன்னு எனக்கு தெரியணும், எனக்கு விரும்பியது எதுன்னு எனக்கு தெரியணும், எனக்கு விரும்பாதது எதுன்னு எனக்கு தெரியணும், எனக்கு பலனளிக்கக்கூடியது எதுன்னு எனக்கு தெரியணும், எனக்கு பலனளிக்காதது எதுன்னு எனக்கு தெரியணும், எனக்கு கோபம் மூட்டுவது எதுன்னு எனக்கு தெரியணும், எனக்கு கோபம் மூட்டாதது எதுன்னு எனக்கு தெரியணும், எனக்கு மகிழ்ச்சி அடையக்கூடியது எதுன்னு எனக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் எனக்கு பிடிச்சதை நான் அடைய முடியும், எனக்கு பிடிக்காததை நான் ஒதுக்க முடியும்.
எனக்கு விரும்பியதை நான் கேட்க முடியும், எனக்கு விரும்பாததை நான் கேட்காம இருக்க முடியும். நீங்கள் பார்க்கலாம், நாமளே போய் சில சமயத்தில் ஒரு துணி எடுக்கிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்த விலைக்கு வாங்குகிறோம், இல்லை எதையாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணுறோம், என்ன இவ்வளோ தப்பாக முடிவு பண்ணிட்டோமே. சாப்பிட்ற பொருளே கூட இது பிடிக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். நீங்களே கடைக்கு போங்க, இப்போ அரிசியிலையும் உளுந்துலையும் தான் செய்யப்பட்ட பொருள் அது. இட்லி இருக்குது, தோசை இருக்குது, ஊத்தப்பம் இருக்குது, இன்னும் என்னென்னமோ தோசையிலேயே 100 விதமான தோசை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்குறாங்க, ஒவ்வொருத்தர் இது வேணான்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த விஷயங்கள் முழுக்க நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நாம் பெரும்பாலும் நம்மை நாமே புரிந்து கொள்ளுதல், நம்மை நாமே தெரிந்து கொள்ளுதல் எதுக்கு அப்படின்னா, நாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மை நாமே சங்கடத்துக்கு உள்ளாகாமல் இருக்கணும். மற்றவங்க என்ன சங்கடத்துக்கு உள்ளாக்குறாங்க, அது தவிர்க்க முடியாதது. இல்லை சூழ்நிலை என்ன சங்கடத்துக்கு உள்ளாக்குது, என்னை தவிர்க்க முடியாதது. பட் என்னையே நான் சங்கடத்துக்கு உள்ளாகாமல் வச்சுக்கணும். இல்லை நானே என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, இல்லை நானே என்னை சந்தோஷப்படுத்தணும். இல்லை இது எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்னை மற்றவங்க சந்தோஷப்படுத்துறது போகட்டும், என்னை மற்றவங்க கஷ்டப்படுத்துறது போகட்டும், அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவ்வளவா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் என்னை நானே தெரிஞ்சு வச்சுருந்தேன்னா அது என்னுடைய பலம். மனதை புரிந்து கொள்ளுடைய அர்த்தமே அதான். என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது என்னுடைய ஸ்ட்ரென்த், பலம். என்னை பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த், அவங்களுடைய பலம். இப்போ என்னை பற்றி நான் தெரிஞ்சிருக்கிறத விட மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது என்னுடைய பலவீனமும் கூட. ஏன் அப்படின்னா, எனக்கு பிடிக்காதது எதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிங்க, அதை அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். எனக்கு பிடிச்சது எதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிங்க, அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி என்னுடைய நிம்மதி, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய ஸ்திரத்தன்மை, அதாவது நான் ஒரு நிலையான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா என்னை பற்றி நான் முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் மனதை புரிந்து கொள்ளுதல். இதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்னுடைய ஹைட்டு வெயிட் அல்ல, என்னுடைய நிறம் அல்ல, இதை பற்றி நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால எந்த விதமான உபயோகமும் கிடையாது. மனசை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்கும் வெளிப்படையாகவே தெரியக்கூடியது. என்னுடைய மனசுக்குள்ள என்னென்ன தேவைகள், என்னென்ன தேவையில்லை, எனது தேவை என்ன, தேவையில்லை என்ன, இது எல்லாத்தையும் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் மனதை புரிந்து கொள்ளுதல். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிடிச்சதுன்னா என்ன, பிடிக்காததுன்னா என்ன, விரும்புறதுன்னா என்ன, விரும்பாததுன்னா என்ன, நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன, எது தேவை, எது தேவையில்லை, எது பாராட்டுக்குரியது, எது புத்திசாலித்தனமானது, எது நான் செஞ்சால் நிம்மதியாக இருக்கலாம், எது நிம்மதியை தராதது, இந்த மாதிரி விஷயங்கள் முழுக்க நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நாம் பெரும்பாலும் எப்படி அதை தெரிஞ்சு வச்சுருக்கிறோன்னா, பரவலாக மக்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சிருக்கணும், பரவலாக மக்களுக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி வரும்போது தான் முரண்பாடுக்குள்ளே நாம் மாட்டிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதை செய்யணும். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்போ நான் அதை செய்யக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் செய்ய முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். எனக்கு ஒரு விஷயம் செய்ய முடியுதுன்னு அர்த்தம், பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, நான் செய்கிற விஷயமெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குதா? இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் உங்களால் செய்ய முடியுதா, இல்லை பிடிக்காத விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியுதா? இதுக்கு பேர் தான் முரண்பாடு. இதை சூழ்நிலைகளை போய் நம்ம மாட்டிக்கலாமே ஒழிய நாம்ளே நம்ம சூழ்நிலைக்குள்ளே இழுத்துட்டு போயிடக்கூடாது. இதுக்கு பேர் தான் மனதை புரிந்து வைத்தவர்கள். இதை மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மனதை புரிந்து கொண்டு ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப சகஜமாக, ரொம்ப கேஷுவலாக வாழ்கிறதுக்கு அது வழிவகுக்கும்.